Subramaniam, thought for the day. சூழ்நிலை. துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை, இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை. இனிய காலை வணக்கம். இது தினேஷ் லண்டன்ல அமைச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். ஒரு நாள்ல ஒரு மனுஷன் குயில் கிட்ட போய் சொன்னான்னா, குயில் நீ ரொம்ப அழகா பாடுற, உன்னோட அப்படியே நீ பாடுறது கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ மட்டும் கருப்பா பிறக்கலைன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த குயில் இது காலையிலவே என்னைய நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணிச்சேன். அப்புறம் அதே மனுஷங்க பார்த்தா அவர் போய் ரோஜாட்ட சொன்னாராம், நீ எவ்வளோ அழகா கலர் கலரா எவ்வளோ நல்லா பூக்குற, அப்படியே உன்னோட வாசனையே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நீ உன்னோட ஸ்டெம்ல முள்ளு மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவேன், நீ தான் உலகத்திலேயே பெஸ்ட் பூவா இருந்திருப்ப, இந்த முள்ளு தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த ரோஜாக்கு அதே தான் குயில் நினைச்ச மாதிரி, இது எதுக்கு இப்ப காலையில என்னோட முல்லை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ரோஜா நினைச்சிட்டு இருந்துச்சான். அப்புறம் குயிலும் பார்க்குது, ரோஜாவும் பார்க்குது. இந்த ஆள் போய் கடல் சொன்னாராம், கடல் நீ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க, உன்னோட அலைகள்லாம் வீசும்போது அப்படியே அந்த காதுல கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு, உன்னை சுத்தி உன்னோட பீச்ல நடக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சின்ன குறை, அது என்ன பார்த்தீங்கன்னா உன்னோட தண்ணியில உப்பா இருக்கு. இந்த தண்ணியில உப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவேன், பா நீ அப்படியே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கடலும் அதே ஃபீலிங், இது என்னடா காலையில நம்மள நோண்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு கடலும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் திருப்பி போகும்போது ஒரு நாயை பார்க்குறாரு. ஒரு நாயை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்க, வாலாட்டிகிட்டே இருக்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நீ மற்றவங்க சாப்பிட்டு போட்ட எலும்பை தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்க, உன்னாலேயே ஒரு எலும்பு வாங்கி சாப்பிட முடியாதுல்ல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த நாய்க்கு புரியல, இது எதுக்கு காலங்காத்தால நான் எலும்பு சாப்பிட்றத பற்றி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாய் பார்த்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பூச்செடி இருந்துச்சான். அந்த பூச்செடிகிட்ட என்ன சொன்னாரா, நீ ரொம்ப அழகா பூவெல்லாம் பூக்குற, ஆனா நீ உன்னோட உயிர் ஒரு நாள் தான், 2 நாள் தான், அதுக்குள்ளே நீ உதிர்ந்து கீழே விழுந்துடுற. நீ அப்படியே ரொம்ப நாள் அப்படியே மலர்ந்து இருந்துட்டே இருந்தீங்கன்னா உன்னை பார்க்க எவ்வளோ அழகா இருக்கும்ல அப்படின்னு சொன்னார். இந்த பூ என்னோட டைம் அவ்வளோதானே, நான் எதுக்கு இப்போ இவர் இதெல்லாம் என்கிட்ட சொல்றாருன்னு சொல்லிட்டு பூ யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஒரு கழுதைகிட்ட போய் சொல்றாரு, நீ ரொம்ப நல்லா இருக்க, நீ ரொம்ப உன்னை பார்க்கவே நல்லா தான் இருக்கு, ஆனா உனக்கு முதுகு பொதி சுமக்கிறதுக்கே யூஸ் பண்ணாலும் உன்னை ஒரு பொதி கழுதை அப்படின்னா பொதி சுமக்கிறதாவே தான் உன்னை சொல்றாங்க அப்படின்னு கழுதைகிட்ட போய் சொல்லியிருக்காரு. எருமைகிட்ட போய் சொல்றாரு, நான் உன்னோட பால் எவ்வளோ நல்லா இருந்தாலுமே மாட்டு பால் அளவுக்கு உன்னை யாருமே ரசிக்கிறது இல்லை. ஒரு புத்திசாலி எருமைப்பால் எடுக்க மாட்டான், மாட்டுப்பால் தானே சொல்றாங்க. ஒரு பூஜைக்கு மாட்டுப்பால் தானே யூஸ் பண்றாங்க, உன் எருமைப்பாலை யாருமே மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னோடனே எருமை அதுவும் திங்க் பண்ணுது, ஓகே மாடை தானே யூஸ் பண்ணுறாங்க, நம்மளை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு இடத்துல போனோடனே இந்த ஆடை பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளோதான் மூலிகை சாப்பிட்டு எப்படி தான் இருந்தாலும் உன்னை கடைசியில் ஒரு மனுஷன் வெட்டி தானே சாப்பிட்றான், நீ உன்னால் அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியல, நீ இப்படி விலை போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை பார்த்து சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக பார்த்து அவர் சொல்லிகிட்டே வர அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த கடல், இந்த இந்த மீன், சாரி இந்த குயில், இந்த நாய், அப்புறம் இந்த பூ எல்லாமே சேர்ந்துக்குது. எல்லாமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு, இப்போ எதுக்கு இந்த ஆள் நம்மளை காலங்காத்தால குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், சரி இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு, அப்புறம் இந்த மனுஷன் வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று அவரை பார்த்துட்டு, வாங்க உங்ககிட்ட நாங்கள் ஒன்று சொல்லணும்,
நீங்க எப்படி நான் வந்து ஒரு முள்ளாக இருந்த ரோஜா நான் பெஸ்ட்டாக இருந்திருப்பேன்னு சொன்னீங்களோ, நான் எப்படி வந்து குயில் வந்து நான் கருப்பா இல்லைன்னா நான் ரொம்ப அழகா இருந்திருப்பேன்னு சொன்னீங்களோ, எப்போ வந்து கடல்ல வந்து உப்பு தண்ணி இல்லாம இருந்து நல்ல தண்ணியா தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ, எங்களுக்கும் உங்க மேல சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னோனே, என்ன அந்த விஷயம்? அப்படின்னோனே, எங்களுக்கு மனுஷங்க குறை சொல்லாத மனுஷங்களா இருந்தா எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொன்னோனே, அவருக்கு வந்து வெட்கமா போயிருச்சு. அவமானமா போயிருச்சு. ஓகேங்களா? என்ன அந்த கதையில சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம எப்ப பார்த்தாலும் மத்தவங்களோட குறைய மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த மத்தவங்க கிட்ட குறைய பேசுறது நமக்கு வந்து பழக்கமா போயிருச்சு. மத்தவங்கள பார்த்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு நல்ல விஷயத்த பேசாம, ஒரு கெட்ட விஷயத்த பேசி, அவங்க நாள் ஃபுல்லா அவங்க மூட அப்செட் பண்ணி, அவங்களோட சில முடிவுகளே நீங்க சொன்ன தப்பான விஷயத்துலேருந்து முடிவெடுத்து, அவங்களோட வாழ்க்கைய நம்ம தெரியாம நாசம் பண்ணிட்டோம். நம்ம மத்தவங்கள பார்க்கும்போது நிறைகள் மட்டுமே பேசுங்கள். குறைகள் சொல்லுவாங்கல்ல, நிறைகளை மற்றவர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க குறையும் சொல்ல வேண்டாம், நிறைய மட்டுமே சொல்லுங்க. ஏன்னா நீங்க குறையா பார்க்குற விஷயங்கள் உண்மையான குறையே கிடையாது. அது அவங்கவங்கள லைஃபோட ஜேர்னி. அவங்கவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். அதுதான் அவங்களோட ப்ரொடெக்ஷனா கூட இருக்கலாம். ரோஜாவோட ப்ரொடெக்ஷன் அந்த முள்ளு. அந்த முள்ளு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, ரோஜாவ எல்லாரும் வந்து ரொம்ப நினைச்சு பாருங்களேன், கொஞ்ச நேரம் கூட விடமாட்டாங்க. எல்லாமே புடுங்கிருவாங்க. அந்த ரோஜாவுக்கு அந்த தண்ணி வந்து அந்த முள்ளுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அந்த முள்ளுனா, அது வந்து வாட்டர் கன்சர்வேஷன். ஐ திங்க் அந்த மாரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த குயில் மட்டும் ரொம்ப அழகா இருந்தா, எல்லாருமே இந்த குயில புடிச்சுருவாங்க. கடல் தண்ணி எல்லாமே நல்ல தண்ணியா இருந்தா, நமக்கு உப்பே கிடைச்சிருக்காது. ஸோ நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே அது அதுக்கு ஒரு காரணம். அது அதுக்கு ஒரு வேலை இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல வந்து நீ முள்ளு இல்லாம ரோஜாவா இருந்திருக்கலாம். நீ வந்து வெள்ளையான குயிலா இருந்திருக்கலாம்ன்னு சொல்றதுக்கு நான் யார்? என்னோட வேலைய நான் ஃபர்ஸ்ட்டு தெளிவா செய்றேனான்னு நான் பார்க்கணும். என்னோட நான் எதுக்கு பொறந்தேன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேனான்னு நான் பார்க்கணும். மத்தவங்கள குறை சொல்றதை தயவு செய்து இன்னையோட இந்த நிமிஷத்தோட நீங்க விட்டுருங்க. மத்தவங்களோட நிறைகள் மட்டும் பாருங்க. நீங்க எப்ப நிறைகள் பார்க்குறீங்களோ, அப்போ வந்து உங்களோட நிறைகள அவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க என்ன குடுக்குறீங்களோ மக்களுக்கு, அதே தான் மக்கள் உங்களுக்கும் குடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாம வராங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த உள்ள புகுத்தி கடைசியில அதுவே மேனிஃபெஸ்ட் ஆயி நிக்கிறாங்க. நெறைய பேரு ஓகே. அவங்க வந்து புரிஞ்சு வரணும். இதுலருந்து வெளிய வரணும் ரைட். ஆனா அந்த ரியலைசேஷன் பண்றதுக்கே பல நாள் ஆயிரும். ஏன்னா நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கே தெரியாது பாருங்க. தயவு செய்து மத்தவங்கள குறைகள் பார்க்காதீங்க. அவங்களோட நிறைகள் மட்டுமே பாருங்க. ஓகேயா? இந்த இந்த மாரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த நாள் மட்டும் இல்ல, எந்த நாளுமே இனிமையா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இனிய நாளாக இருக்கும். ஓகேயா?